அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த கணக்கை பார்த்தா ஐயோ என்னடா இப்படி பெருக்கி போடணுமே அப்படின்னு நமக்கு தோணும். எவ்வளோ நேரம் நம்ம உட்காந்து பெருக்கிட்டு இருக்க முடியும்? அப்படி பெருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது, ஈஸியான மெத்தடு. இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற எண்ணை நல்லா பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்கிற நாலு எண்களுமே ஈரிலக்க எண்கள். நல்லா பாருங்கள், 99 99 99 92 அனைத்தையுமே ஈரிலக்க எண்கள். புரிஞ்சுதுங்களா? இப்படி இருக்குது. இது ஒரு மெத்தேடு. அதாவது கொடுக்கப்பட்ட அனைத்து எண்களுமே ஓரிலக்க எண்களாவோ அல்லது ஈரிலக்க எண்களாவோ மூவிலக்க எண்களாவோ இருப்பது ஒரு மெத்தேடு. இந்த எண்களில் பார்த்தீங்கன்னா 3 எண்கள் ஒரே மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே 99 இருக்குது, அடுத்து கீழே 99 இருக்குது, இந்த பக்கம் ரைட் சைடு 99 இருக்குது. எல்லாமே இன்டூல தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் மேலே இருக்கிற நம்பர் மட்டும் மாறி இருக்குது, 92 இருக்குது. இந்த மாதிரி வந்தாவே ரொம்ப ஈஸியான மெத்தட். என்ன அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி பகுதி அதாவது கீழே இருக்கிற 99லேருந்து 1 கழிக்கணும், 92 கூட 1 கூட்டணும். அவ்வளவுதானுங்க, விட முடிஞ்சு போச்சு கணக்குக்கு. இப்போ 99லேருந்து 1 கழிச்சா 98, 92 கூட 1 கூட்டினா 93. அது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா நமக்கு தேவையான விடை கிடைத்து விடும். இது ஒரு மெத்தேட். புரிஞ்சுதுங்களா? இது நம்ம பெருக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஈஸியாக நாம் போட்டுக்கலாம். அடுத்த மெத்தேடு, இப்போ நம்ம ஈரிலக்க எண்கள் பார்த்தோம். அடுத்து மூவிலக்க எண்கள். இந்த மூவிலக்க எண்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து எண்களுமே 3 இலக்க எண்கள். சரிங்களா? 999 999 999 125 அனைத்துமே மூவிலக்க எண்கள். இந்த கணக்குலையும் பார்த்தீங்க அப்படின்னா 3 எண்கள் ஒரே மாதிரி இருக்குது. 999 999 999 இருக்குது. அந்த மேலே இருக்கிற நம்பர் 125 மட்டுமே என்ன இருக்குது, மாறி இருக்குது. இதுவும் அதே போல தான், அதே மெத்தேடு தான். என்ன பண்ணணும்? மேலே இருக்கிற எண்ணு கூட 1 கூட்டணும், கீழே இருக்கிற எண்ணிலிருந்து 1 கழிக்கணும். அப்போ 999 1 கழிச்சா 998, 125 1 கூட்டினா 126. ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டா நமக்கு தேவையான விடை கிடைத்து விடும். இப்போ 998 எழுதி அதுக்கப்புறம் 126 எழுதுனா நமக்கு தேவையான விட கிடச்சிருச்சு. அவ்வளவுதானுங்க, வெரி சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்கள் அடுத்த மெத்தேடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா கணக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4 இலக்க எண்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் 3 எண்கள் ஒரே மாதிரி இருக்குது. அதாவது 9999 3 எண்கள் இருக்குது இல்லைங்களா? ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா 3 இலக்க எண் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3மே 4 இலக்க எண்கள். மேலே கொடுத்துருக்குற ஒரே நம்பர் மட்டும் 3 இலக்க எண்கள். சரி, இப்படி இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 425 நம்ம 4 இலக்க எண்ணாக மாற்றணும். அது எப்படி 4 இலக்க எண்ணாக மாற்றுறது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எப்படி மாற்ற முடியும்? 0 போடலாம். 0 ரைட் சைடு போடணுமா லெஃப்ட் சைடு போடணுமா? எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் அந்த எண்ணிற்கு முன்னால் நம்ம 0 போட்டால் அதனுடைய மதிப்பு மாறாது. புரியுதுங்களா? இப்போ இந்த 425க்கு முன்னாடி நம்ம 0 போட்டால் அதோட மதிப்பு 425 தான். ஆனால் இந்த கணக்குக்கு அது என்னவா மாறிடுது? 4 இலக்க எண்ணாக மாறிடுது. புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதா? முன்னாடி 0 போடுவதால் எந்த ஒரு எண்ணின் மதிப்பும் மாறாது. இப்போ 4 இலக்க எல்லாமே 4 இலக்க எண்களாக மாறிடுச்சு. அதெல்லாம் நம்ம எப்பொழுதும் போல நம்ம கணக்கு செஞ்சுக்கலாம். கீழே 1 கழிக்கணும், மேலே 1 கூட்டணும். அப்போ 9999 1 கழிக்கணும், 0425 1 கூட்டணும். இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அவ்வளவுதான், கணக்கு முடிஞ்சு போச்சு. ரொம்ப எளிமையானது. புரிஞ்சுதுங்களா? நன்றி.